Good morning. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. Hello my dear warriors, good morning, very good morning. Good morning pasangala, good morning, good morning. Tell me whether the audio and video is clear. Audio video clear ah irka? Adha mattum solunga takkunu. Yes, good morning, good morning. Good morning warriors, good morning. Clear, okay. Good morning. யார் யாரெல்லாம் இருக்கீங்க? ஜோஷியா, ராஜ், அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கீங்க? ஸோ அட்டண்டன்ஸ் ஜஸ்ட் மார்க் பண்ணுங்கள். டக்கு 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 டக்குன்னு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 3 பார்க்க போகிறோம். மதுரையிலையும் மழை பெஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நைட்டு கிளாஸ் முடிச்சுட்டு நான் போனப்போ மழை பெய்யல. ஆனால் இப்போ நான் காலைல எழுந்திரிச்சு திருப்பி வெளியே போகிறப்ப பார்த்தா மழை பெஞ்சிட்டே இருக்குது. இடியுடன் கூடிய மழை பெய்யுதா சேலமில்? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட். பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு. ஸோ பீரியாடிக் டேபிளை பற்றி நிறைய விஷயங்கள் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். ரைட்டா? நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகிடும். கன்வெர்ட் சீரிஸ் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்வெர்ட் சீரிஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி சாயங்காலம் 7:30 மணிக்கு உனக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும். சரியா? எஸ் எஸ் தீப்ஸ், வி நோ தட் எஸ், ஞாபகம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க தர்ஷினி, எஸ் குட் மார்னிங். எஸ் ஆரம்பிக்கலாமா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன்? எஸ் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், டைரெக்டாக சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. ஓகேவா? ஸோ டிஃபைன் மாடர்ன் பீரியாடிக் லா. சரியா? 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ரைட்டாக? 10th ஸ்டாண்டர்டில் கூட இந்த கொஷின் இருக்குது. த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் எலமெண்ட். The physical and chemical properties of an element are the periodic functions of their atomic number. Atomic number அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது. சரியா? அதனால் அது ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம எழுதலாம். அட்டாமிக் மாஸ்ன்னு எழுதிடாதீங்க, இட் இஸ் அட்டாமிக் நம்பர். சரியா? அட்டாமிக் நம்பர்ன்றதில் கொஞ்சம் கவனமாக எழுதிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ்? ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னாலே இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அர்த்தம். ரைட்டா? சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஐசோ எலக்ட்ரானிக்னு சொல்ல போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது அயான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், வேறு வேறு எலமெண்ட்டு அயான்ஸ். ரைட்டா? அயான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்ட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சோடியம் எடுத்துக்கலாம். சோடியம் Na+, சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11, Na+ அப்படின்னு என்னது, ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்க போது, 10 எலக்ட்ரான்ஸ். அடுத்து Mg2+, மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் 12, அதில் என்னது 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா +2. அப்போ என்னது 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 10 எலக்ட்ரான்ஸ். ரைட்டா? எஸ் எஸ் நிறைய பேர் அப்படி தான் கிளாஸ் இருக்கிறனால தான் எந்திரிக்கிறாங்க, ஏன்னா எந்திரிக்கிறதே இல்லைன்னா சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் டெய்லி இனிமேல் சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிச்சிடலாம். 10 எலக்ட்ரான்ஸ். அடுத்து ஃப்ளூரினை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் 10 எலக்ட்ரான்ஸ். ஃப்ளூரினில் ஒரு எலக்ட்ரான் அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சிஜனில் 2 எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நைட்ரஜனில் 3 எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாத்துலேயுமே காமனாக 10 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ், இந்த குரூப் எல்லாத்தையும் நம்ம ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்னு கொடுப்பாங்க. சரியா? தீஸ் ஆர் கால்ட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னு. அடுத்து வாட் இஸ் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்? இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னால் என்னது? இந்த நியூக்ளியர் சார்ஜ், அதுவும் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ அடுத்து என்னது, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டு,
செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த மாதிரி என்னது நிறைய ஆர்பிட்ஸ் நம்மளுக்கு போயிட்டே இருக்குது. எலக்ட்ரான்ஸ் வந்து அடுத்தடுத்த ஆர்பிட்ஸில் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. செகண்ட் ஆர்பிட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இங்கே அடுத்த 2 எலக்ட்ரான், அதுக்கப்புறம் அடுத்ததில் கொஞ்சம் அதிகமான எலக்ட்ரான்ஸ் வரும். இந்த மாதிரி என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் போக 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 நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்படி நிறைய எலக்ட்ரான்ஸ் வரனால என்ன ஆகுது அப்படின்னா ஹியர் தேர் இஸ் சம் ப்ராப்ளம். ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னா இப்போது இந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, இந்த நியூக்ளியஸால் டைரெக்டாக இந்த எலக்ட்ரானை பார்க்க முடியல. நல்லா கவனிங்க, டைரெக்டாக இந்த எலக்ட்ரானை பார்க்க முடியலை. ஏன் பார்க்க முடியலையா? இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி போகிறப்ப பாருங்கள் ஊடால லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஊடால பார்த்திங்க அப்படின்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் மறைச்சிருக்கு. இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த எலக்ட்ரானை போய் பார்க்குறதெல்லாம் கஷ்டம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஊடால மறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை பார்க்குறோன்னா பாருங்கள் இப்படிலாம் தாண்டி அதுக்கப்புறம் போய் தான் பார்க்கணும். ஸோ லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன், லாட் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குது ரைட்டா. நடுவில் என்ன அப்படின்னா லாட் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்க போகுது. அப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். இதுக்கு பேர் தான் என்னது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு, அதாவது திரை மறைப்பு விளைவு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதாவது இந்த அவுட்டர் மோஸ்டில் அல்லது வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நியூக்ளியஸ் கிட்ட இருந்து ஒரு சில எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மறைக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போது இந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருந்தாலும் இதையும் தாண்டி இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னா இது நம்மளோட எலக்ட்ரானு, நம்மளோட எல்லாருமே ஒரே ஃபேமிலி அப்படிங்கிறனால அவங்களை என்ன பண்ண அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ண போகுது. இவங்க பாசிட்டிவ், இவங்க நெகட்டிவ் சார்ஜ், இவங்க எல்லாம் இப்படி பிரச்சனை பண்ணாலும் இவங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலிப்பா, நம்ம எல்லோரும் என்ன பண்ண எப்பயுமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்டை தாண்டி அதை அட்ராக்ட் பண்ணி தான் கூட வச்சுருக்க போகுது. அப்போ இந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்டை தாண்டி அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கல அதுதான் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். வெறும் நியூக்ளியர் சார்ஜ்னால் சாதாரணமாக இவங்க அவங்க மேலே காட்டக்கூடியது. இப்போ என்ன அப்படின்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதை தாண்டி காட்ட போகிறாங்க ரைட்டா. ஷீல்டிங் எஃபெக்ட்டுங்கிறது அதுதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஷீல்டு, இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ் கிட்ட இல்லாமல் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸை நியூக்ளியஸ் பாத்திரக்கூடாதுன்னு ஒரு தடுப்பு, ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணுது. அதனால தான் ஷீல்டிங் எஃபெக்ட், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்டு, ஷீல்டிங் எஃபெக்ட் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இப்போ பாருங்கள் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுங்கிறது த நெட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்டு, நெட்டு சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது பை வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் மேலே எவ்வளோ சார்ஜ், எவ்வளோ ப்ளஸ் சார்ஜ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது ரைட்டா. ஆமாம் ஒன்று தான். இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இஸ் கால்ட் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணலாம், இசட் இஃபெக்டிவ் இசட்இஎஃப்எஃப்னு போட போகிறோம் ரைட்டா. இசட்இஎஃப்எஃப் இஸ் ஈக்குவல் டு இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர் மைனஸ் எஸ்ங்கிறது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் ரைட்டா. எஸ்ங்கிறது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். சரியா, கிளியர்? இஸ் த டெஃபினிஷன் கிவன் பிலோ ஃபார் அயனைசேஷன் என்தால்பி இஸ் கரெக்ட் ஆர் நாட் ரைட்டா. அயனைசேஷன் என்தால்பி கொடுத்துருக்குது கரெக்டாக கரெக்ட் இல்லை, பரவாயில்ல ரொம்ப லேட் இல்லை, வாங்க வாங்க வாங்க. Ionization enthalpy is defined as the energy required to remove the most loosely bounded electron from the valence shell of an atom. இதில் கொடுத்துருக்கிறதுலாம் ரைட்டு தான், ஆனால் இதில் ஒரு 2 வார்த்தை மிக முக்கியமான, நான் 2 வார்த்தை நான் கீழே பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா you can see that I have given some blue color ரைட்டா. இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் மேலே மிஸ்ஸிங். Ionization energy is defined as the energy இல்லை, it is the minimum amount of energy ரைட்டா. குறைந்தபட்ச எனர்ஜி, இட் இஸ் அ மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to remove the most loosely bound electron from the valence shell of the isolated gaseous atom. Isolated gaseous atom ஏன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பென் இருக்குது, இந்த பென்லேருந்து என்னால் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் ஆர் நோ. கேன் ஐ ரிமூவ் எலக்ட்ரான் ஃப்ரம் திஸ் பென்? நோ, ஐ கேனாட் ரிமூவ். இதுலேருந்து என்ன பண்ண முடியாது, என்னால் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாது. இதுலேருந்து என்ன பண்ண முடியாது, என்னால் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாது. வேரஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்கேஸ் இது வந்து NaCl, வீட்டில் சால்ட் இருக்குல்ல, சால்ட் உப்பு இருக்குல்ல, NaCl சால்ட் இருக்குல்ல, NaCl சால்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியுமா உங்களால்? ரிமூவ் பண்ண முடியாது. அதே NaCl சாலிடாக இருக்கப்ப நாட் பாசிபிள். அதே NaCl when dissolved in water, when it is in aqueous solution, aqueous solutionல இருக்கப்ப இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா Na plus Cl minus in gaseous state ரைட்டா. உள்ளுக்குள்ள ஃபஸ்ட் என்னது கேஸ், இது கேசியஸ் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரானை குறுக்கவோ வாங்கவோ முடியும்.
உள்ளுக்குள்ள gaseous ஸ்டேட்டுக்கு போகும். போனதுக்கப்புறம் அக்வஸ்க்கு மாறிடும் ரைட்டா, உடனே அக்வஸ்க்கு மாறிடும். whenever it goes to the gaseous state, அதான் கொடுத்துருக்காங்க. ஐசோலேட்டட் நியூட்ரலாக இருக்கணும், gaseous ஆட்டமாக இருக்கணும். நியூட்ரல் gaseous ஆட்டம் gaseous ஸ்டேஜில் இருக்கப்போ மட்டும்தான் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போது எல்லா எலமெண்ட்டுமே. அதுதான் அடுத்த மெக்னீஷியம் லூசஸ் எலக்ட்ரான்ஸ் சக்சஸிவ்லி ஃப்ரம் Mg+, Mg2+, Mg3+. which step will have the highest ionization energy? எந்த ஸ்டெப்புக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் கவனிங்க. மெக்னீஷியம் என்ன பண்ணுது, அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜாக என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. which step will have the highest ionization energy? எந்த ஸ்டெப்புக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், Mg இருக்கா, மெக்னீஷியம் நார்மல் நியூட்ரல் ஆட்டமாக இருக்குது. இதுலேருந்து என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு, அதுதான் என்னது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி நம்ம சொல்ல போகிறோம். சரியா, அப்போ என்ன ஆகிடும், Mg வந்து Mg+, ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுல, அப்போ Mg+ தான் மாறிடுச்சு. அடுத்த ஸ்டேஜ் என்னது, Mg+, Mg2+ மாறுது. இதுலேருந்து இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன், அடுத்து Mg2+லேருந்து Mg3+. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க, நல்லா கொஸ்டினை கவனிங்க. which step will have the highest ionization energy? which ஸ்டெப்புன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. இதில் ஸ்டெப்பு நம்ம எழுதுறோம், எந்த ஸ்டெப் அப்படின்னு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரைட்டா, Mgலேருந்து Mg+ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். இதில் எந்த ஸ்டெப் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அது என்ன ஸ்டெப்ன்றதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, the third step will have the first step. என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, Mgயை Mg+ஆக மாற்றுறது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரைட்டா. இது என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப். எப்பயுமே என்ன அப்படின்னா, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, Mg+ இருக்குது. மெக்னீஷியம்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு எலக்ட்ரானை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஆட்டம் என்ன பண்ணிடும் அப்படின்னா, சுதாரிச்சிடும். எப்படி என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகே நம்ம எலக்ட்ரானை வாங்கிட்டு போயிட்டாங்க, ஹியர் ஆஃப்டர் வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்து நீங்கள் இன்னொரு எலக்ட்ரானை தூக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈவன் மோர் கேர்ஃபுல், ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர் டு ரெசிஸ்ட். அடுத்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ whenever the charge increases, அதாவது மெக்னீஷியமோட மண்டை மேலே சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அதுலேருந்து அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ரைட்டா, பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக போது. காரணம் சைஸ் குறையப்போ தான், சைஸ் குட்டி ஆகிடும். சைஸ் சின்னதாகிறனால எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நியூக்ளியஸ் பக்கத்தில் போயிடும். போயிடுச்சுன்னா அங்கேருந்து நம்ம எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம். அதுதான். அப்போ IE3 அயனைசேஷன் எனர்ஜி 3. இதில் பார்த்திங்க அப்படின்னா திஸ் இஸ் IE1, இதெல்லாம் IEன்னு எழுதிக்கலாம் ரைட்டா. திஸ் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி 1, திஸ் இஸ் IE2, திஸ் இஸ் IE3. அப்போ பிகாஸ் ஃப்ரம் அ நியூட்ரல் gaseous atom the electron removal is easy and less amount of energy is required. So whereas but from dipositive cation என்னது தான், dipositive cation there will be more number of protons than the electrons and there is more force of attraction between the nucleus and electron. So we have to give a more energy. attraction ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம நிறைய எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி கொடுக்கணும். define electronegativity. electronegativity என்னது, relative tendency of an element present in a covalently bonded. இது ரொம்ப முக்கியமான வார்த்தைப்பா. யூஸ்வலாக நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், to attract the shared pair of electron, ஜென்ரல் வேர்ட்ஸில் சொல்லிடுவோம் to attract the shared pair of electron. அப்படி கிடையாது. கரெக்டாக டெஃபினிஷன் எழுதுகிறப்ப electronegativity is the relative tendency, இது ஒரு tendency of an element. ஒரு எலமெண்ட்டோட tendency, ஒரு எலமெண்ட்டோட திறன். என்ன திறன், எந்த எலமெண்ட்டு, tendency of an element present in a covalently bonded, கோவேலண்ட் பாண்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டோட திறன். என்ன திறன், மாலிகுல் டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். தாம் பக்கம் கோவேலண்ட் பாண்டில் இருக்கக்கூடிய, கோவேலண்ட் பாண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் CH இருக்குன்னு வச்சுக்கலாம் ரைட்டா. எல்லா பக்கமும் ஹைட்ரஜன் இருக்குது ரைட்டா, எல்லா பக்கமும் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது இந்த கார்பனும் ஹைட்ரஜன் இருக்காங்களா, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கோவேலண்ட் பாண்டில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த எலக்ட்ரானை தாம் பக்கம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகுது. அதே மாதிரி இந்த கார்பன் இந்த எலக்ட்ரான், ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகுது. இந்த ரெண்டு ஃபோர்ஸை தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சரியா, திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி.
Chlorine is more electronegativity. Chlorine is fluorine, chlorine, bromine, halogens are more electronegative. CCl அப்படிலாம் பார்த்தோன்னா யூஸ்வலாக அது கோவலண்ட் பாண்டுன்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம ஆர்கானிக்லாம் படித்தோன்னா இதுக்கு என்னது பார்ஷியலாக நெகட்டிவ் சார்ஜ், இதுக்கு பார்ஷியலாக பாசிட்டிவ் சார்ஜ்னு கொடுப்போம். ஸோ அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவ் ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் chlorine. அதான் விஷயம், ரைட்டா? How would you explain the fact that second ionization potential is always higher than the first ionization potential? Right? First electron remove பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியை விட செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி அதிகம்னு சொல்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் தானே, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. முதல் எலக்ட்ரான் எடுக்கிறது ஈஸி தான், வேறு செகண்ட் எலக்ட்ரான் எடுக்கிறது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது எனர்ஜி ரெக்கார்ட் போது செகண்ட் எலக்ட்ரான். முதல் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகிடும், ஆட்டம் வில் பிகம் ஈவன் மோர் ஸ்ட்ரிக்டர் டு லூஸ் த எலக்ட்ரான். எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகுது. தட் மீன்ஸ் சைஸ் சின்னதாகிடும். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். இதெல்லாமே தான் காரணம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜினா என்னென்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் லெஸ் இன் கேட்டயான் தேன் த நியூட்ரல் ஆட்டம். நியூட்ரல் ஆட்டமை விட கேட்டயானில் என்னது சார் நியூட்ரல் ஆட்டம்? ஃபார் எக்ஸாம்பிள் எம் எடுத்துக்கலாமா? எம்ன்றது ஒரு மெட்டல். மெட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இது என்ன ஆக போகுது, எம் ப்ளஸ், சரியா, ப்ளஸ் எலக்ட்ரானாக இருக்கும். இங்கே ப்ரோட்டான் ஃபஸ்ட் எம்மாக இருக்கப்ப ப்ரோட்டானும் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். வேறு எம் ப்ளஸ் மாறிடுச்சுன்னு எடுத்தோம், ஒரு எலக்ட்ரான் குறைஞ்சிருச்சா, அப்போ ப்ரோட்டானோட எலக்ட்ரானோட கவுண்ட்டு கம்மியாக இருக்க போகுது. த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் லெஸ் இன் த கேட்டயான். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்க போகுது, கேட்டயானில் கம்மியாக இருக்க போகுது தேன் த நியூட்ரல் ஆட்டம். நியூட்ரல் ஆட்டமை விட ப்ரோட்டானில் அதாவது எப்படி இருக்க போகுது, ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்க போகுது. நியூக்ளியர் சார்ஜ் ரிமைன்ஸ் த சேம். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படி தான் இருக்குது, எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் மட்டும் தான் கூட குறைஞ்சிருக்கு. தேர்ஃபோர் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் கேட்டயான் இஸ் ஹையர். அப்போ நியூக்ளியஸோட ஆதிக்கம், எலக்ட்ரான்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணும், ரொம்ப பத்திரப்படுத்துறதுக்காக நல்ல கவனமாக பார்த்துக்க போகுது. சிம்பிளாக சொல்லணும்னா 10 ப்ரோட்டான் முதல் என்ன பண்ணாங்க, 10 எலக்ட்ரானை டைட்டாக பிடிச்சிருந்தாங்க. இப்போ அதே 10 ப்ரோட்டான் தான் இருக்குது, ஆனால் எலக்ட்ரான் மட்டும் 9 எலக்ட்ரான்ஸாக மாறிடுச்சு. 10 பேர் சேர்ந்து 9 பேர்னா டைட்டாக பிடிச்சிருப்பாங்களே. அப்போ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இந்த 10 9 இன்னொரு எலக்ட்ரான் எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், நான் அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். அதுதான் ரீசன். Thus, successive ionization energy always increases in the following order: IE1, IE2, இதுக்கு அடுத்து IE3 அப்படின்னு. Second ionization potential always higher than the first ionization potential. சரியா? Yes. The electronic configuration, right? The electronic configuration. Okay, வாங்க. Of an atom is one of the important factor which affects the value of ionization potential and electron gain enthalpy. என்ன பண்ணுதா, நல்லா கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. The electronic configuration of atom is one of the important factor. Electronic configuration கூட ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கப்போ தான் which affects the value of ionization potential. அயனைசேஷன் எனர்ஜிக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கான். என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? எஸ் கரெக்ட், தர்ஷினி சொல்கிற மாதிரி. சாரிப்பா. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. லெட் அஸ் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் கார்பன் அண்ட் நைட்ரஜன், ரைட்டா? சரி, பெரிலியம் அண்ட் போரான் தான் நம்ம எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். பெரிலியம் அண்ட் போரான். பெரிலியம் அட்டாமிக் நம்பர் என்ன? பெரிலியம் அட்டாமிக் நம்பர் என்னது? வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் பெரிலியம்? half felt. Yes, very good. அதான் இப்போ பார்க்க போகிறோம். பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? Z=4, போரான் வந்து Z=5. அப்போ பீரியாடிக் டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா பெரிலியம் இங்கே இருக்கும், போரான் இந்த பக்கம் இருக்கும். ஸோ அலாங் த பீரியட் சைஸ் டிக்ரீசஸ். கரெக்டு தானேப்பா? அலாங் த பீரியட் சைஸ் என்ன பார்க்க போகுது, டிக்ரீஸ் ஆக போதா? அலாங் த பீரியட் சைஸ் டிக்ரீசஸ். அப்போ சைஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். கரெக்டாக இல்லையா? சைஸ் இன்க்ரீசஸ், சைஸ் டிக்ரீசஸ். ஒரு ஆட்டமோட அல்லது எலக்ட்ரானோட சைஸ் குறைஞ்சிச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டு தானே? சின்ன சைஸு, சின்ன ஆட்டம்லேருந்து எலக்ட்ரானை நான் எடுக்கிறது கஷ்டம். சைஸ் டிக்ரீசஸ், அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். அப்போ பெரிலியம் போரான். இப்போ பெரிலியம் வந்து Z=4, போரான் Z=5. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2
2s2 1s2 2s2 2p1 இப்போ கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டயக்ராமை பாருங்கள். அயனைசேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் திஸ் இஸ் த கம்ப்ளீட்லி ஃபில்ட், ரைட்டா? இது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்ட், கம்ப்ளீட். திஸ் இஸ் பார்ஷியல். ஸோ முழுமையாக வயிறு நிறைஞ்சிச்சு, ரைட்டாக? வயிறு ஃபுல்லாகிடுச்சு, முழுசாகிடுச்சு. ஸோ முழுசாக இருக்கவங்க எப்போயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இந்த வேலன்ஸ் ஷெல்லில் கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்தால் அவங்க எல்லாருமே மோர் ஸ்டேபிள். அப்போ அவங்ககிட்ட எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதிகமாக நினச்சி கொடுக்கணும். ஈவன் தோ நல்லா கவனிங்க, பெரிலியமோட போரானோட சைஸ் சின்னதாக இருந்தாலும் அலாங் த பீரியட் ஜென்ரல் பீரியாடிக் ட்ரெண்டு, ஜென்ரலாக பீரியடில் போகிறப்ப என்ன பண்ணணும்னு நம்ம சொன்னோம், சைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். இந்த கான்செப்ட்லாம் இருந்தாலும் இங்கே பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், பெரிலியம் இஸ் கோயிங் டு ஹேவ் மோர் அயனைசேஷன் எனர்ஜி தென் போரான். போரானோட பெரிலியம்க்கு அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஹாஃப் ஃபில்டு வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு வேலன்ஸ் ஷெல், ரைட்டா? ஹாஃப் ஃபில்டாகவும் அல்லது கம்ப்ளீட்லி ஃபில்டாகவும், ரைட்டா? half filled and completely filled. They are going to have a stable electronic configuration. அவங்களோட அயனைசேஷன் எனர்ஜி பார்ஷியலி ஃபில்டு எலக்ட்ரானிக்கோட அதிகமாக இருக்க போகுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பெரிலியமும் நைட்ரஜன், அவங்க பெரிலியமும் போரான் எக்ஸாம்பிள் எழுதணும். இல்லை அவங்க பெரிலியம் வந்து 2s2க்கு ஃபுல்லாக இருக்கும். நைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா ns2 np6, நைட்ரஜன் வந்து 2p3ல் ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? 1s2 2s2 2p3, 3ன்றது ஹாஃப் ஃபில்டில், அதுக்கான நைட்ரஜன் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இன் வாட் பீரியட் அண்ட் குரூப் வில் an atom with z equal to 118 will present? z equal to 118 பீரியாடிக் டேபிளோட கடைசி எலமெண்ட், கரெக்டாக? பீரியாடிக் டேபிளோட கடைசி எலமெண்ட், பீரியாடிக் டேபிளோட கடைசி எலமெண்ட் எங்கே இருக்கும்? பீரியாடிக் டேபிளோட கடைசி எலமெண்ட் எங்கே இருக்க போகுது? லாஸ்ட் வந்து it is present in 7th period and 18th group, கடைசி காலம் கடைசி ரோ. அப்போ 7th period and 18th group, 7 and 18, சரியா? ஆர்கனசன் OG, that is ஆர்கனசன், OGங்கிறது ஆர்கனசன். எஸ், குட். Justify the 5th period element, ரைட்டா? Justify 5th period element of the periodic table should have 18 elements on the basis of quantum numbers. quantum numbers பற்றி நம்ம என்ன பண்ணணுமா, 5th periodல 18 elements இருக்குன்னு சொல்லணுமா, ரைட்டா? 5th period has எத்தனை ஆர்பிட்டால்? n equal to 5. 5th periodங்கிறது என்னது? n is equal to 5. n is equal to 5 என்னது? l equal to 4. சரி, l equal to 4 அப்படின்னா n equal to 5ன்னு வச்சுக்கலாம், ரைட்டாக? சிம்பிளாக அப்படி நாம் வச்சுக்கலாம். n equal to 5ங்கிறதுல 5th periodல யாரெல்லாம் இருக்க போகிறா? ஒரு s ஆர்பிட்டால், ரைட்டா? ஒரு s ஆர்பிட்டால் இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3 p ஆர்பிட்டால் இருக்கும், 5 d ஆர்பிட்டால் இருக்க போகுது, கரெக்டாக? இப்போ மொத்தம் எத்தனை? 5 + 4 9 இருக்க போது. 9 ஆர்பிட்டால்ஸ், 9 ஆர்பிட்டால்ஸ் கேன் அக்கமடேட் a maximum of 2 electron each. அப்போ 1 × 2 n-1 தான் எல் வேல்யூ. இது இப்படி கண்டுபிடிக்கக்கூடாது. கரெக்டாக ரைட்டா? இல்லை உனக்கு எப்படி 5th பீரியடில் 9 ஆர்பிட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் என்ன பீரியட்? (2n-1) இது ஃபார்முலா என்னது? how to find the number of orbitals? n squared na 2n-1 நினைக்கிறேன்னா into 2 - 1 2n-1. ஓகே. நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் equal to நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2n-1 போட்டால் கரெக்டாக வரும்ல? அது நம்மளுக்கு தெரியும். 5s2 4p6 4d10ங்கிறது. ஆனால் we must know that அப்படி நம்ம எழுத முடியாது. அப்படியே எழுதிக்கலாம். பட் இங்கே எழுதியிருக்க மாதிரி எழுதணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், ரைட்டா? 2n-1 போட்டோன்னா 2 5s are 10 10-1 9 ஆர்பிட்டால். எஸ், சரி, அதை நான் சொல்கிறேன். 9 ஆர்பிட்டால் கேன் அக்கமடேட் டு மேக்ஸிமம் ஆஃப் 18 electrons. ஹென்ஸ் 5th period ஆஃப் த பீரியாடிக் டேபிள். 5th பீரியடில் எத்தனை இருக்க போது? 18 elements இருக்க போகுது, ரைட்டா?
ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று வரப்போகுது அந்த மாதிரி இருக்கிறதுனால 18 elements. Elements A, B, C, D have the following electronic configuration. Which element among them will belong to the same group of periodic table? யாரெல்லாம் same group of periodic table இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரே மாதிரி இருந்தால் அவங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. யார் சேமாக இருப்பா? நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் ஆன்சர் இல்லை சார், நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம். யூ ஜஸ்ட் ட்ரை டு கிவ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். யார் ஒன்றா இருக்க போகிறா? ஏசி, பிசி அல்லது பிடி, ஏபி, ஏடி எப்படி சொல்லுங்கள்? who are all going to be in same? பிடி அப்படியே இருக்கு பாரு. என்ன 2P 3P1 2P1 2P6 3P6 ரைட்டா? 2ம் 3 என்ன பண்ண போகுது? பீரியடை மென்ஷன் பண்ண போகுது. 2ம் 3ம் பீரியடை மென்ஷன் பண்ண போகுது. அதனால் ஏசி பிடிங்கிறத ஆன்சர். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் ரைட்டா? லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட்ஸை பொறுத்த வரைக்கும் 4F 1 to 14 எலக்ட்ரானு, 5D0 to 1, 6S2 6S2, அடுத்து 5Fல 1லேருந்து 14, 6D0 to 2, 7S2. சரியா? கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 0 to 2, இது 0 to 1 போடணும். சரியா? 0 to 1. இங்கே இந்த 0 வர்றதுக்கு யார் காரணம்? இங்கே 0 யாருக்கு வரும்? லாந்தனைட்ஸில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் யார்? who is that one exception? Any idea, Rajkumar? Who is that exception? So that is thorium, right? Thorium, xenon is the noble gas. That's the F block elements, lanthanides. Thorium, THORIUM, thorium. Why halogen act as an oxidizing agent? Halogen is oxidizing agent. Oxidizing agent. Oxidizing agent. Oxidation is loss of electron. Electron loss பண்றவங்க என்னது ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஒருத்தவங்க எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு கெட் த எலக்ட்ரான். ரைட்டாக? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பொருள் தேவை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ப்ரோக்கர்ஸ், ஏஜென்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம். கெரியர் அதாவது ஜாப் வாங்கி தரக்கூடிய ஏஜென்ட்ஸ். நம்மளுக்கு தேவை வேலை. அப்போ எங்கே வேலை இருக்கோ அங்கே போய் நம்மளை சேர்த்து விட்றாங்க, நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வேலையை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவையான பொருளை ஒருத்தவங்க வாங்கி கொடுக்குறாங்க, அதை செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் ஏஜென்ட். இப்போது ஒரு எலமெண்ட் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். அவங்களுக்கு எலக்ட்ரான் தேவையில்லை, அவங்க எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். அப்போ எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? நான் போய் அந்த எலக்ட்ரானை வாங்கிக்க போகிறேன். நான் வாங்கி வேறு யார்ட்ட விற்கிறேனோ இல்லை வேறு யார்ட்ட கொடுக்குறேன், என்னமோ பண்ணுறேன். பட் அவங்க எலக்ட்ரானை லூஸ் பண்ணாங்கன்னா அந்த எலக்ட்ரானை வாங்க நான் ரெடியாக இருக்கேன். அப்போ தட் இஸ் கால்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நான் தானே அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ஆகுது? இட் செல்ஃப் நான் எலக்ட்ரானை கெயின் பண்ணுறேன். நான் எலக்ட்ரானை கெயின் பண்ணால் இட் செல்ஃப் ரெடியூசஸ். நான் ரெடியூஸ் ஆகிறேன். அவங்க ஆக்சிடைஸ் ஆகிறாங்க, நான் ரெடியூஸ் ஆகிறேன். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னது? எப்பயுமே ஆல்வேஸ் இட் செல்ஃப் ரெடியூசஸ். தன்னை தானே ரெடியூஸ் பண்ணிக்க போகுது, தான் எலக்ட்ரானை வாங்கிக்க போகிறாங்க. அப்போ ஹாலஜன் எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும், ஹாலஜன்ஸ் எல்லாமே ஆல்வேஸ் ஹாவ் அ டெண்டன்சி டு கெயின் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தே ஆர் ஆக்டிங் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இட் செல்ஃப் ரெடியூசஸ். அவங்க தன்னை தானே ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹாலஜன்ஸ் ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதுக்கு காரணம் தேர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP5 இருக்குது. அதாவது ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா they will go to a noble gas configuration. All halogens ready to gain one electron to attain the nearest inert gas configuration. ரைட்டா? noble gas configuration சொன்னாலும் சரி, inert gas configuration சொன்னாலும் சரி, nearest noble gas configuration போகிறதுக்கு தான் இவங்க எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? An oxidizing agent is the one which is ready to gain an electron. Oxidizing agent என்னது? ரெடி டு கெயின் ஒன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை வாங்க ரெடியாக இருக்கவங்கள தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்ல போகிறோம். ஹாலஜன்ஸ் ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆல்சோ ஹாலஜன்ஸ் ஹாவ் அ ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்னதுப்பா? ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னது? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறது. டெண்டன்சி டு அட்ராக்ட் த எலக்ட்ரான், டெண்டன்சி டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான், இது எல்லாமே அதுக்கு ஜாஸ்தி. ஹை நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. சரியா? ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் கெயின் என்தால்பி. Halogens have high tendency to gain electron. அதனால அதை ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறோம். மென்ஷன் எனி டூ அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலமெண்ட். ரைட்டா? அனாமலஸ் அப்படின்னா இந்த இடத்துல முரண்பட்ட. சரியா? யூஸ்வலாக நம்மளோட ஜென்ரலை தாண்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய, நம்ம யூஸ்வலாக ஜென்ரல் ரூல்ஸ் அல்லது ஒப்பீனியன்ஸ் என்ன இருக்கோ
அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்க போகுது ரைட்டா அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்க போகுது லித்தியம் அண்ட் பெரிலியம் ஃபார்ம் மோர் கோவேலண்ட் பாண்ட்ஸ் லித்தியம் அண்ட் பெரிலியம் என்ன அப்படின்னா கோவேலண்ட் பாண்ட்ஸ் நிறைய ஃபார்ம் பண்ணுறாங்க ரைட்டா unlike the alkaline earth metal which proceeds ionic compound ஜென்ரலாக நீ பார்த்துருக்கியா சோடியம் என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும் சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து NaCl தான் ஃபார்ம் பண்ண போதும் இல்லை அயானிக் பாண்ட் கீழே இருக்க கால்சியமாக இருக்கட்டும் கால்சியம் Ca2+, மெக்னீஷியம் 2+, இவங்க எல்லாருமே எலக்ட்ரானை கொடுத்து அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுறாங்க whereas this lithium and beryllium ரைட்டா எப்பயுமே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குமா எங்கே எதில் ராஜ் எதில் கேட்குற ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குமான்னு எப்பயுமே ஒரு எலக்ட்ரான் ஆமாம் ஹாலஜன் ஒரு எலக்ட்ரான் தான் எடுக்கும் ஹாலஜன் அதாவது அடிஷ்னலாக எடுத்துக்கலாம் ஆனால் ஸ்டேபிள் கிடையாது ஒரு எலக்ட்ரான் வாங்கிட்டால் அது ஸ்டேபிள் ஒரு எலக்ட்ரானுக்கு மேலே வாங்கிருச்சுன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகுது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடல வி ஹவ் சீன் தட் சிஎல் வந்து ஒரு எலக்ட்ரான் தான் எடுக்கும் இதே இது அலுமினியம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஒரு எலக்ட்ரான் எடுக்கும் 2 எலக்ட்ரான் எடுக்கும் 3 எலக்ட்ரான் எடுக்கும் அயன் இரும்பு பார்த்தீங்கன்னா Fe2+ பார்த்துருக்கோம் Fe3+. இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேறஸ் பி பிளாக்கு எஸ் பிளாக்குங்க பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு தான் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹாலஜன் ஒரு எலக்ட்ரான் தான் எடுக்கும் ஆமாம் ஹாலஜன் ஒன்று வாங்கினாலே அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் போயிடுதுல இந்த டி பிளாக் மட்டும்தான் டி பிளாக் ஹாவ் அ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த மேங்கனீஸ் இருக்குது பார்த்தீங்களா எம்என்லாம் ரொம்ப மோசமானது அது என்ன பண்ணுமா 7 எலக்ட்ரானை கொடுத்துருமா 6 எலக்ட்ரானை கொடுக்கும் 4 எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இது மாதிரி +2லேருந்து +7 வரைக்கும் நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு மேங்கனீஸ் இருக்குது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 எலக்ட்ரான் கொடுக்குறது 3 4 5 6 7 மேக்ஸிமம் அதோட அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ அதனால தான் டி பிளாக்ஸ் ஆர் கால்ட் ஹேவ் அ தேர் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேறஸ் எஸ்ஸுக்கும் பிக்கும் வேரியபிள் கிடையாது எஸ் அண்ட் பி ஹேவ் அ மோர் ஆர் லெஸ் ஃபிக்ஸட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஆக்சிஜன் எத்தனை எலக்ட்ரான் கொடுக்கும் ஆக்சிஜன் எப்பயுமே எத்தனை எலக்ட்ரான் எடுக்கும் ஆக்சிஜன் ஆல்வேஸ் ஹேவ் அ ஆக்சிஜனுக்கு என்ன வேல்யூ சொல்லியிருக்கீங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கண்டிப்பாக நீங்கள் இதான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கல ஆக்சிஜனோட வேல்யூ என்ன சொல்லுங்கள் ஆக்சிஜன் வேல்யூ சொன்னால் ஞாபகம் வந்துடும் ஆக்சிஜன் என்னது வேல்யூ -2 ஆல்வேஸ் வி ஹவ் சீன் தட் இட் இஸ் -2 நம்மளுக்கு எப்பயுமே தெரியும் ஆக்சிஜன் எப்பயுமே -2ல் தான் இருக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆக்சிஜன் என்னது எப்பயுமே -2ல் தான் இருக்கும் ரைட்டா -2 எம்என்க்கு ஹெல்பிங் மைண்ட் கொஞ்சம் அதிகம் அப்படி வச்சுக்கலாம் எஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க டி பிளாக் எலமெண்ட் எல்லாமே தே ஆர் ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹேவ் அ டெண்டன்சி டு லூஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுவாங்க சரியா த எலமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் ஹாவ் ஒன்லி 4 ஆர்பிட்டால்ஸ் 2s and 2p 2s 2p மட்டும்தான் இருக்குது இன் பேலன்ஸ் ஷெல் ஹாவ் மேக்ஸிமம் கோவேலன்சி ஆஃப் 4 அவங்களால என்ன பண்ண முடியும் அதிகபட்சம் 4 தான் போக முடியும் மித்த எலமெண்ட்ஸ்க்கெலாம் எம்டிடி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது இப்போ லித்தியம் பார்த்திங்க அப்படின்னா லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3னா லித்தியமால் எத்தனை ஆர்பிட் தான் ஃபார்ம் பண்ண முடியும் 1 2 ஆர்பிட் தான் வேறு சோடியம் பாருங்கள் சோடியம் வந்து 1 2 3 இப்போ இந்த தேர்டில் என்ன ஃபஸ்ட் ஒன்றில் வெறும் எஸ் மட்டும் தான் இருக்கும் கே ஷெல் என்னது வெறும் எஸ் ஆர்பிட்டால் மட்டும் தான் வரும் எல் ஷெல் என்னது SNP வரப்போகுது எம் ஷெல் என்ன வரப்போகுது SPD வரலாம் அப்போ டிலாம் எம்டியாக இருக்குது யாராவது எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்தாங்க எதாவது பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் அங்கே உட்கார வச்சுக்கலாம் இங்கே உட்கார வைக்கிறதுக்கு இடமே இல்லை இங்கே போய் இப்படி உட்கார முடியும் அப்போ என்ன அர்த்தம் the elements of second period have only 4 orbitals other members have a subsequent periods have more orbitals இங்கே பார்த்தீங்கன்னா more orbitals in their valence shell and shows higher valencies அவங்களால என்ன பண்ண முடியும் higher valency ஷோ பண்ண முடியும் இவங்களால ஷோ பண்ண முடியாது அதான் விஷயம் சரியா எம்டியான ஆர்பிட்டால்ஸ் அவங்ககிட்ட கிடையாது explain the periodic trend of ionization potential ஓட periodic trend என்ன along the period and along the group என்னவா இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரியா இப்போ தான் 5:16 நான் பார்த்த மாதிரி இருக்குது ஒரு கொஷினில் அதுக்குள்ளே 5:35 ஆகிடுச்சு ஆகா என்ன வாட்டர் பாட்டில் திறக்க முடியல ரைட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா along the period the ionization energy usually increases along the period என்ன பண்ண போகுது ionization energy increase ஆக போகுது ஏன் because size decreases ரைட்டா
size decreases. As discussed earlier, when we move from left to right along the period, valence electrons are added in the same shell. At the same time, protons are added to the nucleus. So, என்ன பண்ணுங்க valence shell வந்து electrons ஒரே ஷெல்லில் இருக்கு ரைட்டா, ஒரே ஷெல்லில் என்ன அப்படின்னா electrons ஆட் ஆகிட்டே இருக்கு. ஸோ எலக்ட்ரான் ஆட் ஆகிட்டே இருக்கனால சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. சைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, இந்த இடத்துல அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அலாங் த குரூப் energy decreases down the group as we move down a group. The valence electrons occupies new shell. ஒவ்வொரு எலக்ட்ரான்லையும் புது ஷெல்லில் வரப்போகுது. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீசஸ் ரைட்டா. வேலன்ஸ் ஷெல்லுக்கும் எலக்ட்ரானோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போது, சைஸ் இன்க்ரீசஸ். அதனால் என்னது நம்மளுக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். எக்ஸ்பிளைன் டயகனல் ரிலேஷன்ஷிப். டயகனல் ரிலேஷன்ஷிப்னா என்னது, டயகனலாக பாருங்கள், இந்த லித்தியம், பெரிலியம், அதுக்கப்புறம் போரான், இவங்களுக்குலாம் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்க போகுது. இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க போகிறாங்க. On moving diagonally across the periodic table, the second and third period, இது ரெண்டு பேர் மட்டும்தான்ப்பா, எல்லா பீரியடும் கிடையாது. The second and the third period elements show certain similarities even though the similarity is not same as we see in a group, ரைட்டா. நம்ம நார்மலாக மித்ததில் பார்க்குற மாதிரி இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்கிட்ட கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்ன மாதிரியான சிமிலாரிட்டிஸ்? The similarity in property existing between, இதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக, இதோட இதுதான் ஆன்சர். The similarity in properties existing between the diagonally placed element is called diagonal relationship. diagonally place ஆயிருக்க எலிமெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், சிமிலாரிட்டிஸ், அதான் diagonal relationship அப்படின்னு சொல்ல போகிறோம் ரைட்டா. இது திரும்ப முன்னாடி பார்த்தா அதே கொஷின் தான் சரியா. Why the first ionization enthalpy of sodium is lower than that of the magnesium? அதாவது மெக்னீஷியம் வந்து first ionization sodium is lower than that of magnesium while its second ionization enthalpy is higher than magnesium. So electronic configuration எழுதலாமா? சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், Na ஓட அட்டாமிக் நம்பர் என்னது, Z equal to 11. அப்போ 1s2 2s2 2p6 அதுக்கப்புறம் 3s1. அடுத்தது மெக்னீஷியம் Mg Z equal to 12 1s2 2s2 2p6 3s2. என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இவங்களுக்கு கம்மியாக. ஆமாம் தானே, கரெக்டு தானே. ஏன்னா பாருங்கள், இவங்க கம்ப்ளீட்லி ஃபில்டு, இவங்க ஹாஃப் ஃபில்டு ரைட்டா. இவங்க கம்ப்ளீட்லி ஃபில்டு, இவங்க ஹாஃப் ஃபில்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகுது, மெக்னீஷியமுக்கு தான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்க போகுது. இப்போ அடுத்து அதே என்ன சொல்கிறாங்க, த செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி மெக்னீஷியமோட சோடியமுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக. ஏன்னா என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா முதல் எலக்ட்ரான் எடுத்ததுக்கப்புறம் இட் பிகம்ஸ் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், நியானோட கான்ஃபிகரேஷனுக்கு போயிடுது, விச் இஸ் அ வெரி வெரி ஹைலி ஸ்டேபிள் காம்பவுண்டு. ஹைலி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இதை விட அதுக்கு அதிகமாக. இங்கே என்ன வந்து அப்போ 3s1 தான் இருக்கும், இது 3s1 இருக்கும், அது கம்ப்ளீட்லி ஃபில்டு. நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் half filled விட noble gas configuration is higher stability. அதனால தான் second ionization energy for sodium is higher. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க ரைட்டா. என்தால்பி ஏன் கூட இருக்குது கம்மியாக இருக்குன்றதை நீங்கள் எழுதிக்கலாம் சரியா. Na plus formed as the electronic configuration of neon. ஸோ ஸ்டெபிலிட்டி கூட போகுது அப்படின்னு கான்செப்ட் புரிஞ்சுட்டு நீ ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் வித் அப்ராப்ரியேட் ரீசன். கீழே இருக்க 4 கொஷினுக்கும் ஒவ்வொரு ரீசனில் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணுமா, பண்ணலாமா? Ionization potential of N is greater than that of O. இந்த சாப்டர் முழுக்க உனக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி, நீ நல்ல கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஷின் எல்லாமே ஒரே கண்டென்ட் தான் திரும்ப வருது ரைட்டா. ஹவ் யூ நோட்டிஸ் தட்? இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறதுல ஒரே கான்செப்ட் தான் திரும்ப வருது, நைட்ரஜன் ஆக்சிஜன் இது எல்லாமே ரைட்டா. பாருங்கள் அதே மாதிரி தான் நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2px 2py 2pz, அதாவது 2pல 3 இருக்க போகுது. எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்டு இருக்க போகுது. ஹாஃப் ஃபில்டுனால என்னது, டியூ டு த ஹையர் ஸ்டெபிலிட்டி அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் நைட்ரஜன் இஸ் வெரி வெரி ஹை, அதிகமாக இருக்க போகுது. அதே இது ஆக்சிஜன் பாருங்கள், 2pxல ஒரு 2 இருக்குது, 2pyல ஒரு 1. இப்படி எழுதுறதுக்கு பதிலாக யூ கேன் ரைட் லைக் திஸ். இப்படி கூட எழுத தேவையில்லை, நீ xyz போட்டு கூட எழுத தேவையில்லை. யூ ஜஸ்ட் ரைட் லைக் திஸ். 1s2 2s2 2p3 எழுதுங்க. இதுக்கு 1s2 2s2 2p4 எழுதுங்க ரைட்டா.
அப்படி எழுதினாலே போதும். இது half filled, இது partially filled. The incomplete electronic configuration and it requires less ionization energy, ரைட்டா? இது வந்து incomplete, half filled கிடையாது, completely filled கிடையாது, incomplete. சரியா? Explain the following, give appropriate reason. First ionization potential of C atom. ஒரே கான்செப்ட் தான் திரும்ப, ரைட்டா? திரும்பி என்ன பண்ணுங்க, அதே மாதிரி தான் இருக்குது, ரைட்டா? பாருங்க. The first ionization potential of C atom is greater than that of B atom. கார்பனோட போரானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ionization energy அதிகமாக, whereas the reverse is true for second ionization energy. இப்போ சோடியமுக்கும் மெக்னீஷியமுக்கும் பார்த்தால அதே கான்செப்ட் தான்டா. என்ன ஆச்சா, ஆக்சுவலாக நைட்டு ஒரு பெரிய வந்துச்சு, இப்போ திடீர்னு இந்த பக்கம் பறந்து போன மாதிரி இருந்துச்சு, நான் லைட்டுக்குள்ளே போயிடுச்சோன்னு நினச்சேன். ஏன்னா லைட்டு வந்து இது இந்த கல்யாண மேடைகள்லாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி லைட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஒயிட் ஸ்க்ரீன் போட்டு ஒரு பாக்ஸ் லைட் மாதிரி இருக்கும்ல, சாஃப்ட் பாக்ஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்குது. அதுக்குள்ளே போயிடுச்சோன்னு நினச்சேன். அது வேறு அப்போலேருந்து இங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கா, போய் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா, அதான் அதுவா என்னென்னு பார்த்தேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், அயனிக் ரேடியஸா? ஓ, அந்த கொஷின் ஸ்கிப் ஆகிடுச்சோ? ஆமாம், இது போன தடவை கிளாஸ்லேயுமே ஸ்கிப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொசுத்தொலை தான், கொசுத்தொலை மாதிரி ஒரு ஈத்தொலை, ஈக்கோலி வந்துச்சு, ஈக்கோலி. So the electron affinity value of beryllium, right? Electron affinity value of beryllium கொடுத்திருக்காங்க, right? The electron affinity value of beryllium, magnesium and noble gas are 0 and those of nitrogen and phosphorus are very low. ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? இது எல்லாமே கம்ப்ளீட்லி 0. வாட் இஸ் திஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி? எலக்ட்ரான் அஃபினிட்டி என்னது? லவ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரான், ரைட்டா? லவ் டுவர்ட்ஸ் த எலக்ட்ரான். எலக்ட்ரான் மேலே ஒரு நாட்டம், எலக்ட்ரான் மேலே ஒரு பாசம், பண்பு, பரிவு, எலக்ட்ரான் வேணுன்ற ஒரு ஆசை. அந்த ஆசை என்னது இருக்காது, ரைட்டா? சரியா? த எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது லவ் டுவர்ட்ஸ் த எலக்ட்ரான். அதாவது பார்த்திங்க அப்படின்னா பெரிலியம், மெக்னீஷியம், நோபல் கேஸ். பெரிலியம் வந்து ஹாஃப் ஃபில்டு, மெக்னீஷியம் வந்து ஹாஃப் ஃபில்டு. இவங்க எல்லாமே அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு, ஹாஃப் ஃபில்டு, ஓவரால் கம்ப்ளீட்லி ஃபில்டு இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் இவங்களுக்குலாம் எலக்ட்ரான் மேலே எந்த விதமான விருப்பமுமே இருக்காது. ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டு அண்ட் ஆர் மோர் ஸ்டேபிள். ஃபார் திஸ் எலமெண்ட்ஸ் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் அன்ஃபேவரபிள். ஸோ தே ஹாவ் அ 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி. வேறஸ் நைட்ரஜன், பாஸ்பரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஹவ் லிட்டில் ஹாஃப் ஃபில்டு இருக்கனால, ஹாஃப் ஃபில்டு டியூ டு த சிமெட்ரி அண்ட் மோர் ஸ்டெபிலிட்டி இட் இஸ் வெரி லோ எலக்ட்ரான் அஃபினிட்டி. அவங்க கொஞ்சமாக எலக்ட்ரான் அஃபினிட்டி, இவங்களுக்கு 0, இவங்களுக்கு கொஞ்சமாக இருக்கும். இவங்க கம்ப்ளீட்லி ஃபில்டுப்பா, இவங்களால் வாங்கவே முடியாது. இவங்க ஹாஃப் ஃபில்டு தான். ஸோ தே ஹாவ் லிட்டில் பிட் டெண்டன்சி, கொஞ்சமாக ஷோ பண்ணுறாங்க, வித்தியாசம், அவ்வளோதான். ஃபார்மேஷன் ஆஃப் F மைனஸ் ஃப்ரம் F இஸ் எக்ஸோதெர்மிக் while O2 minus from O is endothermic. Fluorine is highly electronegative in nature, therefore as it gains the electron in octet become stable and release become stable and release the energy. So exothermic, right? என்ன பண்ண போகுது எலக்ட்ரான், ஆக்சிஜன். அதாவது ஃப்ளூரின் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை வாங்க போகுது. எலக்ட்ரானை வாங்குறப்ப நான் சொல்லியிருக்கேன், நம்ம சாப்பிடணுன்னாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு எனர்ஜி நம்மளுக்கு தேவை. சாப்பிட்றப்ப நம்ம ஒரு எனர்ஜி லூஸ் பண்ணுறோமா? கரெக்டு தானே? நான் வந்து சாப்பிட்றேன், சாப்பிட்டா தான் எனர்ஜி கிடைக்கும், தட் இஸ் ஓகே. ஆனால் சாப்பிட்றதுமே ஒரு வேலை தானே, அந்த வேலை செய்கிறதுக்கே எனக்கு என்ன தேவை? ஒரு எனர்ஜி நான் லாஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் எலக்ட்ரான் தேவை, எலக்ட்ரானை வாங்கிக்குது. அந்த எலக்ட்ரானை வாங்கி தான் பக்கத்தில் வச்சுக்கிறப்ப ஏற்கனவே இருக்கிற எலக்ட்ரான்ஸோட இந்த எலக்ட்ரானுக்கும் சண்டை வரும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சரி பண்ணி அவங்க என்ன பண்ணணும்? ஒன்றோட ஒன்று இருக்கணும், ரைட்டா? அவங்க ஒன்றோட ஒன்று சேர்ந்து சண்டை போடாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், அதுதான் விஷயம். ஸோ become stable and release energy. So exothermic while in oxygen addition of first electron is exothermic. First electron exothermic. ரெண்டாவது எலக்ட்ரானை வாங்குறப்ப என்ன அப்படின்னா அதால் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. அது என்ன பண்ண போகுது? பட் அடிஷன் ஆஃப் செகண்ட் எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் ஹை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்.
அதிகமான ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்க போது. ஸோ எக்ஸ்ட்ரா எனர்ஜி டு என்டர் அவுட்டர் ஷெல், ஹென்ஸ் இட் இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ என்ன பண்ணது, அதிகமான எனர்ஜி அப்சார்ப் பண்ணால் தான் பண்ண முடியும். ஆக்சிஜன் முதல் எலக்ட்ரான் ஹாப்பியாக வாங்கிக்கும்ப்பா, ரெண்டாவது எலக்ட்ரான் ஹாப்பியாக வாங்காது. சரியா? நைட் ஸ்டடி உங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு தான் நைட் ஸ்டடி. வாட் இஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்? ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னா என்ன? ரைட்டா? ஐ திங்க் வி ஹவ் மூவ் டு த லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் between the inner shell electron and the valence electron leads to decrease in electrostatic attractive forces. Right? நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, the repulsive force between the inner shell electron and the valence electron leads to decrease in electrostatic attractive force. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணல, அது தியரியாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். the repulsive force between the inner shell electron and the valence shell electron, உள்ளுக்குள்ள இருக்க எலக்ட்ரானுக்கும் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இதனால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் த நியூக்ளியஸ் டிக்ரீசஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுது, அந்த டிக்ரீஸ் ஆகுறதுனால தான், இதனால் டிக்ரீஸ் ஆகுது ஷீல்டு. யார் ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகுறா? இன்னர் எலக்ட்ரான்ஸ் ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகுது. அதனால தான். ஸோ திஸ் எஃபர்ட் இஸ் கால்ட் ஷீல்டிங் எஃபெக்ட். சரியா? ஓகே. ஹாஃப் இயர்லி பிளான் நான் சொல்கிறேன்டா. இன்றைக்கி நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், சாயங்காலம் இல்லைனா நான் திங்கக்கிழமைக்குள்ளே உனக்கு சொல்லிட்டேன். ரைட்டாக? உங்களுக்கு இன்னும் சொல்லவே இல்லை. 15 days பிளான் தான் நான் ரெடி பண்ணணும். நான் பண்ணவே இல்லை, நான் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ரைட்டாக? நேற்று நைட்டு உங்ககிட்ட ஒரு மணி நேரம் வீடியோ எடிட் பண்ணேன்னு சொன்னேன்னா போய் உட்காந்தேன்னா நான் எடிட் பண்ணலாம்னு நினச்சி கான்செப்டெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிக்கிறப்பே பயங்கரமான தூக்கம் வந்துருச்சு, போய் தூங்கினேன். இப்போ இன்னும் அந்த ஒரு 1 hour வீடியோ ரெடி பண்ணி இன்றைக்கி தான் என்னது டெஸ்ட் இருக்குது. இன்றைக்கி தான் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்ச உடனே வீடியோ சொல்யூஷன் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நான் முன்னாடியே என்ன பண்ணணும், அதை எடுத்தாகணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு மாடல் மட்டும் தான் படிக்க சொல்கிறாங்களா? கொடுத்து வச்சவங்க நீங்களாம் என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ நல்லா படிங்க, அதை மட்டும் நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதுங்க. சரியா? ரைட். ஸோ ஐ திங்க் வி ஹவ் கம்ப்ளீட்டட் இட் ஃபார் டுடே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இதை நம்ம பார்க்கலாம். சரியா? இதுக்கு 1 word இருக்குது. 1 word பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. சரியா? ரைட். ஆமாடா, அதான் நான் சொன்னேன், இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அது ரெடி பண்ணணும், ஒரு 2 ஷார்ட்ஸ் ரெடி பண்ணணும் இன்றைக்கி நைட்டு கிளாஸ்க்கு. ஆனால் அது மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நைட் செஷனுக்கு ரெடி பண்ணிவிட்டு சாயங்காலம் பெய்டு பேட்ச் இருக்குது. பெய்டு பேட்ச்க்கு இன்றைக்கி 14th சாப்டர் ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு. அதுக்கு ஸ்லைடே இல்லை. 14th சாப்டருக்கு ஸ்லைடு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் 10th பெய்டு பேட்ச். இன்றைக்கி நைட்டு வேறு கிளாஸு, நாளைக்கு காலையில் 10th ஏர்லி மார்னிங் பெய்டு பேட்சில் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் நடத்தணும். நாளைக்கு தான் இருக்கும். நாளைக்குமே திருப்பி என்ன ஆகிடும், அடுத்த வாரத்துக்குரிய பிளான் அது இதுன்னு ரெடி பண்ணணும். இப்படியே போயிடும். இப்படியே போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே அப்படி தான் போயிட்டுருக்கு. வருஷ கடைசி ஆகிடுச்சா, அதனால் அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். என்னடா செகண்ட் வால்யூம்லேருந்து கொஷின் வந்து நீங்கள் எழுதலைன்னா மார்க் இல்லையா? செகண்ட் வால்யூம்லேருந்து வந்து அப்புறம் எப்படி எழுத முடியும்? வித்தியாசமான ஸ்கூலாக இருக்கும் போல. ஏன்னா சரி, ஓகே, ரைட். நல்ல ஸ்கூல், நல்லபடியாக படிங்க. ஓகே. ஸோ நாங்கள் இப்போ கிளம்புறேன். டாட்டா பபாய். அடுத்த 10th ஸ்டாண்டர்ட் லைவில் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த செஷன் பார்ப்போம். ஓகே, டாட்டா பபாய், see you.